அஜித்தின் AK-63 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே அது வைரலாகி இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் சமீபத்துல விஷாலோட நடிப்புல மார்க் ஆண்டனி படத்தை இயக்கி இருந்தாரு. இது பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி வசூலை பிடிச்சிருக்கு. அஜித் தன்னோட 63வது படத்தை இயக்கும் வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வழங்கி இருப்பதாக சொல்லப்படுது. இதே போல இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமும் தயாரிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இலங்கையின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இப்பொழுது அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படத்தை பிரம்மாண்டமா தயாரித்து வருது. இந்த வரிசையில அஜித்தோட AK-63 படத்தையும் தயாரிக்க இருக்காம். இதற்கான பேச்சுவார்த்தையில அஜித்தோட சம்பளமும் உருவாகி இருக்காம். இதன்படி AK-63 படத்துக்காக அஜித்திற்கு 175 முதல் 185 கோடி ரூபாய் வரை சம்பளமாக பேசப்பட்டிருக்காம். இதுவரைக்கும் 100 முதல் 125 கோடி ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அஜித். AK-63 திரைப்படம் தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாம பான் இந்தியா படமாகவும் உருவாக்கப்பட இருக்காம். இதனால அஜித்தோட சம்பளத்துக்கு தாராளம் காட்டியிருக்கு தயாரிப்பு நிறுவனம். படத்தோட டைட்டில் அறிவிப்பை பார்த்து ரசிகர்கள் மாசா கொண்டாடிட்டு வர வேளையில பல பிரபலங்கள் இதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அஜித்தின் எந்த படத்தோட அறிவிப்பு வெளியானாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிப்பாராம். இப்பொழுது AK-63 படத்தோட டைட்டிலை பார்த்து சூப்பரா இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காராம்.